நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே குமரமங்கலத்தில் அரசு பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் நடனமாட தயாராகிக் கொண்டிருந்த மாணவி ரக்ஷிதா விஷப்பூச்சி கடித்ததால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மாதேஸ்வரன் வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். நிச்சயமாக அகிலா. திருச்செங்கோடு அருகே உள்ள குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தவங்க ரக்ஷிதா. இவங்க தந்தையார் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. அவங்க தாயார் தனலட்சுமியும் அவரும் தறித்தொழிலாளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நேற்று நடக்கிறதா இருந்தது. அதுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரிஹர்சல் பார்த்துருக்காங்க கலை நிகழ்ச்சிகளுக்கு. அந்த கலை நிகழ்ச்சிக்கு காலையில பெற்றோரால் கொண்டு வந்து பள்ளியில விடப்பட்ட ரக்ஷிதா திடீர்னு உடல்ல தடிப்புகள் ஏற்பட்டு மயங்கி விழுந்துட்டு தான் பெற்றோருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. விரைஞ்சு தகவல் பெற்றோர் விரைஞ்சு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்கே உரிய நடவடிக்கை எடுக்க முடியாது, நாமக்கலுக்கு கொண்டுட்டு போங்கன்னு சொன்னதுனால நாமக்கல் கொண்டு போய் தீவிர சிகிச்சை அளிச்சும் பலன் இல்லாமல் ரக்ஷிதா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பாக எதனால இறந்தாங்க என்னங்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ தகவலோ எதுவும் போலீஸார் தரல. மருத்துவமனையிலையும் தரமாட்டேங்கிறாங்க. இறந்து போன பெண்ணினுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் வேணும்னு கேட்டு உறவினர்கள், பெற்றோர்கள் மற்ற ஊர் பொதுமக்கள்லாம் இன்னைக்கு திடீர்னு நாமக்கல் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சுமார் அரை மணி நேரமாக சாலை மறியல் நடக்குது. 20 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு இழப்பீட்டு தொகை வழங்கணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கணும், இறந்து போன பெண் சிறுமியினுடைய அண்ணன் நிதிலன் என்பவருக்கு வேற பள்ளிக்கூடத்தில் இடம் வாங்கி தரணும்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க தரப்போ அரசு என்ன நிதி தருதோ அதை கண்டிப்பாக வாங்கி தருவோம். உரிய அவங்களுடைய கோரிக்கை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும்னு சொல்லியிருக்காரு. அதனால எழுத்துப்பூர்வமாக எழுதி தரணும்னு சொல்லி இன்னும் சாலை மறியல் தொடர்ந்துட்டு இருக்கு. அவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி தர தயார்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சட்ட நேரத்தில் சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்படும் என்று தெரியும். விவரங்களுக்கு நன்றி மாதேஸ்வரன்.